விஜய் நேத்தைக்கு தூத்துக்குடியில வந்த கூட்டம் ஒரு பேசுபொருள் ஆயிருக்கு. பொதுவா விஜய் போற இடம் எல்லா இடங்கள்லயுமே கூட்டம் இருக்கு அப்படின்னா கூட, நேத்தைக்கு தூத்துக்குடியில ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் ரொம்ப எல்லாத்தையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஸோ இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? விஜயோட அரசியல் பயணத்துல தென் மாவட்டங்கள் ஒரு முக்கிய களமா இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குல்ல. ஆமா சார். நிச்சயமா நீங்க கேட்டதைப் போல, தூத்துக்குடிய நீங்க மற்ற ஊர்களைப் போல ஒரு சாதாரணமா கடந்து விட முடியாது. ஏன்னா தூத்துக்குடியில தென் மாவட்டங்கள்ல விருதுநகருக்கு அப்புறமா, கிட்டத்தட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களோட ஒப்பிட்டீங்கன்னா, தென்காசி போன்ற 3 மாவட்டங்களோட ஒப்பிட்டீங்கன்னா, நெல்லை மண்டலத்துல தூத்துக்குடியில தான் கனிமொழி அவர்கள் எம்பியா இருக்காங்க. இன்னொரு விஷயமாங்க, அதே தூத்துக்குடியில தான் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று திருச்செந்தூரில் வென்ற அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர், இன்னொருவர் தூத்துக்குடியில் வென்ற கீதா ஜீவன் அமைச்சர். அப்ப அந்த தூத்துக்குடியில தூத்துக்குடி திணறி போகிற அளவுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னா, அந்த கூட்டம் சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணு இருக்குல்ல. அந்த செய்தி என்பது தென் மாவட்ட மக்கள் விஜய்க்கு அமோக ஆதரவு கொடுக்குறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க ஒரு காலையில திருநெல்வேலியில் ஏற்படுகிற ஒரு கூட்டம், அது 12 மணி 1 மணிக்கு ஏற்படக்கூடிய கூட்டம், மாலையில தூத்துக்குடியில அதே போன்று ஏற்படக்கூடிய கூட்டம். இந்த கூட்டங்களுக்கு பின்னால் எல்லாம் ஒரு செய்தி இருக்கு. நீங்க 12 மணிக்கு ஒரு நல்ல வெயில் நேரம், வெயில் எப்படி அடிக்குதுன்னு நமக்கே தெரியுது. வேட்பாளர்களே பிரச்சார முகம் அடிக்கிறாங்க, சாயந்தரம் தான் போறாங்க. நான் அடிக்கிறாங்கிறது நம்ம குமரி மாவட்ட வட்டார வழக்குல சொல்றேன். ஒரு டல்லா அடிக்கிறாங்க. காலையில போய் இவ்வளவு பிரச்சாரம் பண்ணணுமா, வெயில் கொளுத்துது, சாயந்தரம் போய்க்கலாம் அப்படிங்கிற மனநிலையில ஈவினிங் தான் போறாங்க. காலையில இந்த பெரியவர்கள் சந்திப்பு, சமூக தலைவர்களுடைய சந்திப்பு, கோயில்கள்ல போய் தரிசனம் பண்றது, இப்படிதான் ஓடுது. பட் விஜயனுடைய வருகைக்கு அரசியல் கட்சி சார்பற்ற ஒரு பெருங்கூட்டம் வர்றாங்க அப்படிங்கிறது ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது. நிச்சயமா அவர்கள் ஓட்டு போடுவாங்க இந்த கூட்டம். பட் அது வெற்றி பெறுகிற கூட்டமாக இருக்குமா, வெற்றி பெறுகிற அளவிற்கு ஓட்டு போடுவாங்களா என்பதை தாண்டி திமுக அதிமுக இரண்டுக்கும் செய்தி சொல்றாங்க.